ஹாய், வேலண்டைன்ஸ் டே அதுவுமா நம்ம ஹார்ட் ஷேப்பில் ஒரு கேக்கு செய்யலைன்னா நம்ம பேக்கர் அப்படிங்கிறதுக்கு என்னதாங்க அர்த்தம் இருக்குது. ஸோ அப்படி சூப்பராக எனக்கு வந்து கேக் ஆர்டர் தான் இது. 1 kgயில் ஐரிஷ் காஃபி ஃப்ளேவரில் இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மேலே வந்து ரெட் வெல்வெட் கேக்கு செஞ்சு தனியாக கேக்கு செஞ்சேன். இதுக்காக கேக்கு செஞ்சு அதோட க்ரம்ஸை வந்து பவுட்ரு பண்ணி மேலே டஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான ரோஸ் வாங்கி அதோட தண்டு பகுதியில் அந்த கிளிங் ரேப் வச்சு ரேப் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பூவை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன். அது ரொம்ப முக்கியம். அந்த பூ அதில் சேர்த்துக்கிற ஒரு லீஃபும் உண்டு. அந்த லீஃபையுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் வெட் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லது. அது கீழே வந்து கிளிங் ரேப் வச்சு ரேப் பண்ணிக்கோங்க. எல்லா பூவிலையாக இருந்தாலும் அந்த இலையிலையாக இருந்தாலும் கிளிங் ரேப் வச்சு ரேப் பண்ணிவிட்டு அது இந்த கேக்கோட சைடில் ஒரு பக்கம் ஹார்ட்டோட ஒரு பகுதியில் இந்த பூ இந்த லீஃப் எல்லாம் கொடுத்துட்டு இன்னொரு பகுதியில் அவங்க ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஃபாண்டன் கட்டரில் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் ரைட் பண்ணி அதை இன்னொரு பக்கத்தில் கொடுத்துருந்தேன். அதை கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு எலிகன்ட் லுக்காக இருந்துச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க கடைசியாக எனக்கு அனுப்பின தேங்க்ஸ் நோட் ஒன்று நான் உங்களுக்கு வைக்கிறேன். இதில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இது வந்து ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன டைமுக்கு கொண்டு போய் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் அன்பானவங்களை கேக்கு, குக்கீஸ், சாக்லேட் ஏதாவது கொடுத்து சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.